நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கொச்சமு அப்படின்ற கிராமத்தில் அலோக் சாகர் அப்படின்ற ஒரு 62 வயது உள்ள முதியவர் ஒருவர் சைக்கிள்ல வலம் வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த கிராமத்தை பார்வையிடறதுக்காக போலீஸ் IPS ஆபீசர் ஒருத்தர் அங்க வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை கவனிக்காமலேயே சைக்கிள்ல கிராஸ் பண்ணி போறாரு. நம்ம வர்றதுக்காக இந்த கிராமமே இவ்வளோ அமைதியா நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு, நம்மளையும் மிஞ்சி இங்க ஒருத்தர் சைக்கிள்ல போயிட்டு இருக்காருன்னு சொல்லி கான்ஸ்டபிள் அனுப்பி IPS ஆபீசர் அவரை கூட்டிட்டு வர சொல்றாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு ரொம்பவே மிரண்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட பாஷா படத்துல பாஷாவை பத்தி சொன்னா எப்படி எல்லாரும் மிரண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மத்திய பிரதேசத்துல கொச்சமு அப்படின்ற கிராமத்துல 62 வயசு முதியவர் தான் அலோக் சாகர். இவர் 26 வருஷமா அந்த கிராமத்துல இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாருன்னு சொல்லி அந்த கிராமத்துக்கே தெரியாது. ஆனா அந்த கிராமத்துல அந்த முதியவருக்கு ரொம்பவே மரியாதை இருக்கும். அந்த முதியவர் எப்பயுமே சட்டை இல்லாம தான் சைக்கிள்ல வலம் வருவாரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உதவிகளை பண்ணுவாரு. அடிக்கடி மரங்களை நட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. தினமும் குறைஞ்சபட்சம் 10 மரமாவது நடணும் அப்படின்றதுதான் அவருடைய எய்ம். ஆனா டோட்டலா 50,000 மரக்கன்றுகளை நான் நட்டு வளமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சில நேரங்கள்ல விதைகளையும் பக்கத்து கிராமங்களுக்கும் கொண்டு போய் வித்துக்கிட்டு வருவாரு. அதுக்கு காசு கூட வாங்க மாட்டார். இப்படிப்பட்ட இந்த முதியவர் இருக்கிற இந்த கிராமத்துல அன்னைக்கு IPS ஆபீசர் ஒருத்தர் அந்த கிராமத்தை பார்வையிடுறதுக்காக வராரு. அப்போ வரும்போது அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப மரியாதையோடையும் அடக்கத்தோடையும் இருக்காங்க. ஆனா இதை எதையுமே கவனிக்காத அலோக் சாகர் என்ன பண்றாரு, சைக்கிள்ல எப்பயும் போல வலம் வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் IPS ஆபீசரும் வராரு. அப்போ இவர் எதையுமே கவனிக்காம அவரை கிராஸ் பண்ணி போறாரு. யார் இவரு, என்னங்க நான் வந்திருக்கிறது கூட தெரியாம இப்படி கிராஸ் பண்ணி போறாரு, கான்ஸ்டபிள் அவரை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த IPS ஆபீசர் சொன்ன உடனே கான்ஸ்டபிளும் போய் கூட்டிட்டு வராரு. ஐயா நீங்க யாரு, என்ன விவரம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. என் பேரு அலோக் சாகர் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. சரி நீங்க யாரு, நீங்க உங்களோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் காட்டுங்க, உங்களோட எவிடன்ஸை காட்டுங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்குன்னு ஆதாரம் சொல்லி எதுவும் கிடையாது, வீட்டில தான் இருக்குது, அது கூட எங்க வச்சதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டு போறாரு. உடனே என்னடா அது இப்படி போறாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க விசாரணைக்காக அவரை கேட்கறாங்க. நீங்க யாரு, நாங்க கேட்க பதிலே எதுவும் சொல்லாம நீங்க இப்படி எங்களை புறக்கணிச்சிட்டு போறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஐயா நான் இந்தியன் தான், அதுல சந்தேகம் எதுவும் வேண்டாம். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு IIT ப்ரொஃபசர், நான் டெல்லியில ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல நான் பதில் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, எனக்கு 78 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றாரு. தனக்கு தெரிஞ்ச அந்த முதன்மை லாங்குவேஜான இங்கிலீஷ்ல சும்மா பொழந்து கட்டுறாரு அவரை பத்தி. நான் IITல டெல்லியில ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைம்ல இப்போ இருக்கிற RBI கவர்னர் ரகுராம் ராஜன் அவர் என்னுடைய சிஷ்யன் தான், வேணும்னா நீங்க போய் விசாரிச்சுக்கோங்க, ஆதாரம்லாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல PhD அமெரிக்காவில் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷ்லயே பொழந்து கட்டிட்டு அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. உடனே இவர் பேசுறத பார்த்த உடனே மெர்சலாகி போயிடுறாரு IPS அதிகாரி. அடுத்த நிமிஷமே இந்த செய்தியை SPக்கு கொண்டு போறாரு. SP அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவர் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு தெரிய வருது. உடனே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. என்னடா அது இவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு சின்ன கிராமத்துல சட்டை போடாம ஒரு விவசாயி மாதிரி சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு உடனே SPயும் புறப்பட்டு IPS ஆபீசரை கூட்டிக்கிட்டு நேரா அந்த கிராமத்துக்கே போறாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட சாரிங்கய்யா உங்களை பத்தி எதுவும் தெரியாம நாங்க இந்த மாதிரி விசாரிச்சிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு அவரும் விட்டு கொடுத்துறாரு. எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கும்போது நம்ம இவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா 62 வயசுலயும் அவர் எதுக்காக இந்த கிராமத்துல இருக்கணும், தான் எப்படியும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவருக்கு நேச்சரா வாழணும் அப்படின்றது தான் ஒரு எண்ணமே. அதனாலதான் பணம் காசு எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஒரு சின்ன கிராமத்துல மரம் செடி கொடிகளோட நான் வாழ்ந்தா போதும்னு டெல்லியிலிருந்து புறப்பட்டு மத்திய பிரதேசத்துல உள்ள இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்த டைம்ல அந்த கிராமத்துல எலக்ட்ரிசிட்டின்னு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா இவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் அந்த கிராமத்துக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இவர் யாருன்னு சொல்லி கேட்டால் தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தன்னை பற்றின எந்த ஒரு எவிடன்ஸும் வெளியில் தெரியக்கூடாது, தான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி வெளியில் சொன்னால் நம்ம கூட நார்மலாக பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் இது வரைக்குமே வெளியில் எதுவுமே சொல்லவே இல்லையா. அவர் அமெரிக்காவில் PhD முடிச்சிருக்காரு. டெல்லியில் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஒரு ப்ரொஃபஸர் தான் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில். அவங்க அப்பா NRSல ரிட்டையர்டு ஆஃபீஸராக இருந்திருக்கார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டை கொண்டவர் தான் அலோக் சாகர். இவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் இவரை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்